அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான மடக்கு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாதி மூடி தேங்காவை நைஸாக திருவி எடுத்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு இடியாப்பம் சுடுற மாவு எடுத்துருக்கேன். இதை நெல் மாவுன்னு கூட சொல்லுவாங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி தண்ணியை வெது வெதுப்பாக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நம்ம துருவி எடுத்த தேங்காய் காமிச்சல, அது கூடவே 2 ஸ்பூன் இந்த மாதிரி குழிக்கரண்டியில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையும் தேங்காய் பூவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைனா கை வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பூ ரொம்ப ரஃப்பாக திருவிடக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக திருவினா தான் அது சாப்பிடவே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி கையால் தட்டி எடுத்துக்கோங்க. நான் முழுசாகவே மாவு வச்சுட்டு ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து கையால் தட்டி இந்த மாதிரி அதில் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி கையால் தட்டி ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லா கொழுக்கட்டையும் நம்ம அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் அவிக்கிற பாத்திரத்தில் தான் கொழுக்கட்டை அவிக்க போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட அவிக்கலாம். அதுக்கு நான் இடியாப்பம் அவிக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை ஒரு ஹீட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட அவிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.